வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த படத்து மேலே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம், இந்த வருஷத்தில் ஒரு டூம்ஸ்டேவை தாண்டி இந்த படத்துக்கும் மார்வலில் ஒரு மற்ற மார்வல் படங்களை காட்டிலும் எண்டு கேமுக்கு அப்புறம் பெருசாக எந்த மார்வல் படங்களும் பெருசாக போகலை. நோ வே ஹோம் மட்டும் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3 இந்த மாதிரி சில படங்கள் மட்டுமே நல்லா இருந்தது. அடுத்து எல்லாரோட எதிர்பார்ப்பும் டூம்ஸ்டேவை நோக்கி இருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுச்சு. காரணம், இதுக்கு முன்னாடி வந்த சில படங்கள் நோவே ஹோம்லேருந்து எண்டு கேம்லேயும் அந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு மேலே கிரியேட் ஆன ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். அகைன் இந்த படத்தில் சரி என்ன காமிக்க போகிறோம், ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் நோவே ஹோம் கிளைமேக்ஸில் ஸ்டேஞ்ச் போட்ட ஸ்பெல்ல ஸ்பைடர்மேனில் பீட்டர் பார்க்குற யாருன்னு எல்லாருமே மறக்கிற மாதிரி ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாரு. அதுலேருந்து இந்த ஸ்டோரி 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஐ மீன் 2028. சரி, ஓகே. இந்த படத்தோட கதை என்னென்னா, பீட்டர் பார்க்கர் நியூயார்க் சிட்டியில் அந்த கடைசியாக அந்த ஸ்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் அவர் சரி தனியாக இருந்து அவரோட சூட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நியூயார்க் சிட்டியில் இந்த மாதிரி க்ரைம்லாம் நடக்கிறதெல்லாம் தடுத்துட்டு, சேம் டைம் தூரத்தில் இருந்தே அவங்களோட காதலி சண்டையாகட்டும் இல்லை நெட்டி இவங்களை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் ஏதாவது ஆபத்துனா ஹெல்ப் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. தனிமையாக இருக்கார். ரொம்ப வல்னரபிளாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. பட் அகெயின் சில நாட்களுக்கு அப்புறம் கண்டினியூஸாக சில க்ரைம்ஸ் நடக்குது. முக்கியமாக டேமேஜ் கண்ட்ரோல் ஆஃபீஸை சுற்றி சில க்ரைம்ஸ் கண்டினியூஸாக நடக்குது. முக்கியமாக ஸ்கார்பியன்லேருந்து சில தெரிஞ்ச வில்லன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வில்லன்களே அந்த இடத்தையெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கே அது தெரியலை அவங்க தான் அட்டாக் பண்ணுறாங்கன்னு. அவங்களே அவங்களோட ரியலைசேஷன் இல்லாமல் அட்டாக் பண்ணுறாங்க. சில நேரத்துக்கு அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு நான் இது பண்ணலை அப்படின்னு சொல்ல வராங்க. பார்த்தா அவரை சுற்றி நடக்கிற சில கண்ட்ரோல் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு தெரிய வருது. இவரை சுற்றி சில விஷயங்கள் இவரை மானிட்டர் பண்ணுற மாதிரியும் தெரியுது. பட் இவரை கண்ட்ரோல் எடுக்க முடியல அந்த பவர்னால. பட் சுற்றி எல்லா இடத்துலையும் அந்த கண்ட்ரோல் போகிறதும் பார்க்குறாரு. சேம் டைம் அதனால் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எம்ஜேக்கும் ஆபத்து வர மாதிரி இருக்குது. அதே சமயம் இவருக்கு சில இந்த தனிமையினாலையும் சில மன கஷ்டங்கள்னாலையும் இவருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பைடர் அந்த பவர் இருக்குல்ல, அது மியூட்டன்ட் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகுதுன்றதும் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ப்ரூஸ் பேனர் கிட்டலாம் ஹெல்ப் கேட்குறாரு. சில விஷயங்கள் சிப்லாம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பண்ணுறாரு. அதே சமயம் இவருக்கு பனிஷர் உங்களுக்கு எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. இல்லைனா டே டெவில் இல்லை பனிஷர் இந்த மாதிரி வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் யாருன்ற ஒரு பேக்டாப் தெரியும். அவர் இந்த படத்தில் கொஞ்சம் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டராக நடிச்சிருந்தார். முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு ஸ்பைடர்மேன் எம்ஜே அந்த கெமிஸ்ட்ரி விடவும் இவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி படத்தில் வர காட்சி எல்லாமே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் என்ன அந்த யார் அந்த கண்ட்ரோல் பண்ணுறான், அவங்களுக்கு என்ன தேவை, எதுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் ஆஃபீஸை வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற வாலெட் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அதை சுற்றி நகர்றது தான் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படத்தோட கதை. அகைன் இந்த படத்தில் நீங்கள் இன்கேஸ் ரொம்ப ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து போனீங்கன்னா மேபி அது கொஞ்சம் குறைவு தான். கம்பேரிங் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் ஓரியன்டாகவே பெருசாக ஒரு எமோஷ்னலோ ஒரு ட்ராமாவோ குறைச்சி அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த படத்தில் அப்படி இல்லை. ஆரம்பத்திலேருந்தே இந்த ஸ்டோரி கொஞ்சம் என்கேஜிங்காக தான் போகுது. படம் ஆரம்பித்து என்னதான் ஒரு 2.5 மணி நேரம் படம் ஓடினாலும் படம் ஆரம்பத்திலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக தான் போகுது. ஃபுல்லாக த்ரோட் என்கேஜாக தான் போகுது. முக்கியமாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அந்த கட் பண்ணி நம்ம ஊரில் இன்டர்வல் விடாங்களே, அது வரைக்கும் எப்படி போச்சுனே தெரில. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இத்தனைக்கும் பெருசாக எந்த ஒரு ஆக்ஷன் காட்சிகள் இல்லைனாலும் இவருக்குள்ளே நடக்கிற அந்த மியூட்டன் திங்ஸ் ஆகட்டும், இவர் மியூட் பண்ணுற கேரக்டர்லாம் இருக்காங்களே, ப்ரூஸ் பேனர் ஆகட்டும், பனிஷர் ஆகட்டும், ஸ்கார்பியன் ஆகட்டும், எல்லாருமே அந்த கேரக்டர் அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சேம் டைம் இவர் நெட்டை அண்ட் எம்ஜேல மீட் பண்ணுறப்ப என்ன மாதிரி கான்வர்சேஷன்லாம் நடக்குதுன்ற அந்த காட்சிகளும் நல்லா இருந்தது. சேம் டைம் ஒரு இந்த டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொன்ன அந்த கண்ட்ரோல் அந்த மாதிரி காட்சிகள் ஆகட்டும், அப்புறம் ஓப்பனிங்கில் சில ஒரு மாண்டேஜஸ், ஃபைட் மாண்டேஜஸ் ஆகட்டும், அந்த விஷயங்களுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது எந்த மாதிரினா, இதுக்கு முன்னாடி இந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோ இல்லை ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அவங்களோட ஸ்பைடர்மேன் இல்லாமல் சாம் ரைமியோட டாபி மார்கி அந்த ஸ்பைடர்மேன் ஒரு சாம் ரைமி எடுத்திருப்பார் இல்லையா, அந்த ஒரு ஸ்பைடர்மேனோட பர்சனல் வாழ்க்கையில் என்ன மாதிரியான திங்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, முக்கியமாக லோன்லினஸ்லேருந்து ரிலேஷன்ஷிப் பிரேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் ரொம்பவே கொண்டு வந்து காமிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பட் அகெயின் நிறைய பேருக்கு இது ஸ்லோனஸாக இருக்கலாம், நிறைய பேருக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்தாலும் அந்த ட்ராமான்றது இதில் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமாக சொல்லணும்னா மெயினாக ஒரு ஆக்ஷன் காட்சிகள்னால் ப்ரீ கிளைமேக்ஸில் ஹல்கோட வர சில
ஒரு சின்னதாக ரொம்ப பெருசாக ரொம்ப நேரம் அந்த நிறைய ஆக்ஷன் சீன் இல்லாமல் ஹல்கோடையாகட்டும், அப்புறம் கடைசியில் அந்த ஹேண்ட் குரூப் இருப்பாங்களா அவங்களோடையும் சின்ன ஒரு ஸ்டண்ட், அந்த மாதிரி சில ஆக்ஷன் காட்சிகள் ரொம்பவே நல்லா இருந்தது வழக்கம் போல். பட் நான் இன்னும் நிறைய நோட் பண்ணது என்னென்னா, இதில் ஸ்டண்ட்ஸ் சாரி ஸ்விங்கிங் அதில் வந்து இதில் கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் படங்களை காட்டிலும் இதில் அந்த ஸ்விங் பண்ணுற அந்த ஒரு மேனரிசம் ஆகட்டும், அந்த அந்த ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஹேண்டோட நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஹேண்ட் அந்த டீமோட நடக்கிற அந்த சண்டை காட்சிகள்லாம் கொரியோகிராஃப் பண்ணது ஜாக்கி சான் அண்ட் அவங்களோட டீம்ன்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது அந்த காட்சிகள்லாம். பட் அகைன் இன்னும் கொஞ்சம் அது நான் கொஞ்சம் லென்த்தியாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமேன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்போ அந்த சண்டை காட்சி வரும்னு எனக்கு வெயிட் பண்ணி அந்த சண்டை காட்சி வந்தோன்னா மேக்ஸிமம் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் அது முடிஞ்சிருச்சு. பட் அகைன் அது ஸ்டோரியோட ஓகேவாக இருந்தாலும் பட் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக அந்த சண்டை காட்சிகள் கொடுத்துருக்கலாமேன்னு தான் தோணுச்சு. பட் அகைன் வில்லன் ஒரு காட்சிகள் வரைக்கும் வில்லன் யாருன்ற ஒரு ட்விஸ்ட்லாம் கொண்டு வந்து வச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் வில்லனுக்கு உண்டான அந்த ஒரு ஸ்ட்ராங் வில்லன் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிளைமேக்ஸில் ரொம்பவே அதை நீர்த்து போகிற மாதிரி காமிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப எஃபெக்டிவாக ஆரம்பத்துலேருந்து காமிச்சிட்டு ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண மாதிரி எனக்கு பர்சனல் ஃபீல் ஆச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்லேயும் சரி, இந்த படத்துலையும் சரி, அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், ப்ரீ கிளைமேக்ஸ், இந்த மாதிரி பெருசாக ஒரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 minutes ஜஸ்ட் ஒரு ஸ்லோனஸ் கொண்டு வராங்க. ரொம்ப ஓவராக ஃபிலாசபிலாம் பேசி கொஞ்சம் இழுத்தடித்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த வழக்கம் போல் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த ட்ராமா ஹெல்ப் பண்ணுது படத்துக்கு. பட் ரொம்ப கொஞ்சம் லென்த்தியாக எடுத்த மாதிரியும் ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் சீன் தான் வந்துச்சு. பட் அகெயின் அதுவும் நிறைய பேர் டிசப்பாயிண்டிங்காக சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு அது புரியலன்னு சொல்கிறாங்க. பட் இன்கேஸ் அது மார்வல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டுங்களுக்கும் இதுக்கப்புறம் டூம்ஸ்டே ஆகட்டும், சீக்ரெட் வார்ஸில் என்ன வரும் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா ப்ரெடிக்ட் பண்ணுறவங்களுக்கு என்னென்னு அது கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டூம்ஸ்டேயில் ஸ்பைடர்மேன் வர்றதுக்கான வாய்ப்புகள் 90% இல்லை. அதேமாரி வந்தால் கொண்டு போய் இந்த போஸ்ட் கிரெடிட்டில் ஏதாவது வச்சாதான் உண்டு டூம்ஸ்டேலேயே. ஏன்னா ஆல்ரெடி அதில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் பெருசாக கேஸ்ட் லிஸ்ட்டில் காணோம், டாம் ஹாலண்டும் ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்திருக்க வேண்டியது டூம்ஸ்டேயில். பட் இந்த படத்தோட ஷூட்டிங் அதெல்லாம் கிளாஷ் ஆனதுனால அதுவும் இல்லாமல் அதுக்கு தேவைப்படலையோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு. டூம்ஸ்டேயில் டவுட்டு தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 90% வாய்ப்பு இல்லை. பட் சீக்ரெட் வார்ஸில் இருக்காங்க. சீக்ரெட் வார்ஸில் இவர் மட்டும் இருக்காரா, இல்லை டாபி மார்கெட், ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் இருக்காங்களா? அவங்கள தான் இந்த மாதிரி இடத்துல காமிச்சது மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. பட் நான் பெருசாக எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. போஸ்ட் கிரெடிட்டேன் அது ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க லீக். அதனால தான் முதல்ல ஒரு 2-3 நாளே பார்க்கறது பெட்ரு. பட் அகைன் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அந்த போஸ்ட் கிரெடிட் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். பட் அது தெரிஞ்சவங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக தியேட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது, நல்லாவே இருந்தது. 3Dயும் இன்க்ளூடிங் 3Dயும் நல்லா இருந்தது. நான் 3Dயில் பார்க்க வேணாம், ஏன்னா எனக்கு நோவே ஹோமில் 3D ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்பவே இருட்டடிப்பு அடித்த மாதிரி ஒரு அதில் மெஜாரிட்டி சீன்ஸ் வந்து நைட்டில் தானே வந்துட்டு இருந்தது. பட் அந்த 3D ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை. பட் இதில் நல்லாவே 3D ஒர்க் அவுட் ஆச்சு. 3Dனா ரொம்ப அந்த 3D டெப்த் இல்லைனாலும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தது. பட் நீங்கள் 2Dயில் 3D அதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நல்லா தான் இருந்தது. நிறைய தியேட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அங்கேயும் நல்லா இருந்தது. காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. முக்கியமாக அவரோட ஃப்ரெண்டோட சில காட்சிகள் மீட் பண்ணுறதாகட்டும், அப்போ பனிஷர் கூட வர அங்கங்கே சில காட்சிகளும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. சில எமோஷனல் காட்சிகள் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும், நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, நெட்டோட சில ஒரு விஷயம் நடக்கும், அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாக ஒரு நல்ல ஸ்பைடர்மேன் படமாக இருந்தது. கம்பேரிங் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேனில் இருக்கிற அளவுக்கு ஆக்ஷன் இல்லைனாலும் கொஞ்சம் ட்ராமா அதிகப்படுத்தி, முக்கியமாக டாம் ஹாலண்டை இனி அடுத்தடுத்து வர படங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பைடர்மேனாக இருக்கணுன்றதுக்காகவே இது இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் அடுத்த 2 படங்கள் இதே சீரியஸில் எடுக்கிறதாவும், செப்பரேட் ஸ்பைடர்மேன் படம் எடுக்கிறதாவும் பிளானில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எகைன் சோனி சைட்லேருந்து என்ன புஷ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தை இன்னொரு மல்டிவேஸ் படமாக தான் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு கல்லா கட்டணும், திரும்ப டாபி மார்கியூ இல்லை ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் கொண்டு வந்து திரும்ப ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மல்டிவேஸ்லாம் போட்டு ஒரு படம்லாம் எடுக்கலாம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தனித்துவம் இவருக்கு இல்லாதமையோ, ஒரு அந்த ஸ்பைடர்மேனா என்னடா இதையே வச்சு இது பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் தெளிச்சு விட்டா நல்லாயிருக்கும்.
பட் அகைன் அவங்க இன்கேஸ் சீக்ரெட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா சீக்ரெட் வார்ஸ்லையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். பட் மேபி நான் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது படம் பார்த்துட்டு போகணுமான்னு கேட்டால், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பிராண்ட் நியூ டே பார்க்கணுன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் படங்களையாவது பார்த்துருங்க. நான் ரொம்ப டாபி மார்க்கி படங்கள் சொல்லலை, அட்லீஸ்ட் சிவில் வார்லேருந்து, சிவில் வார் அதாவது கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்லேருந்து ஹோம் கமிங் ஸ்பைடர்மேன், ஃபார் ஃப்ரம் ஹோம், நோவே ஹோம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். சேம் டைம் இன்னும் டெப்த்தாக வில்லன் பனிஷர்லேருந்து மற்ற எல்லா கேரக்டரும் அனலைஸ் பண்ணணும்னா எக்ஸ்மேன்லாம் போக தேவையில்லை. அட்லீஸ்ட் இந்த டேர் டெவில் பனிஷர் இந்த மாதிரி வெப் சீரிஸில் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் ஷியல்க்கு அது பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஷியல்கில் வர அந்த கான்செப்ட் எடுத்து ப்ரூஸ் பேனருக்கு அந்த மாதிரி வச்சதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துட்டு போனால் போதும். ஷியல்க்கு கொஞ்சம் ஆவரேஜான வெப் சீரிஸ் தான். அண்ட் அகைன் இதான் டோட்டலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கும் நல்லாவும் இருந்துச்சு. பட் அகைன் இன்னும் கொஞ்சம் சில ஸ்டன்ட்ஸ் அதில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸில் கொஞ்சம் அந்த லேகை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலான்னு தோணிட்டு இருந்தது. மற்றபடி ஓவராலாக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேனோ அதுதான் இருந்தது. இன்கேஸ் இந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா நான் சொன்ன மாதிரி அந்த அட்லீஸ்ட் அந்த 4 ஸ்பைடர்மேன் படங்கள் பார்த்துட்டாவது மிச்சது கொஞ்சம் நீங்கள் ப்ரீ எக்ஸ்பிளேஷன் மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக பார்க்கறது கொஞ்சம் கனெக்ட் ஆகும். இல்லைனா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ரேண்டமாக ஒரு ஸ்பைடர்மேன் படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு குழந்தையோட கூட்டு போய் உட்காந்திங்கன்னா எதுவுமே புரியாமல் படம் ஓகே தான், என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே ஃபாலோ பண்ணி நிறைய ஆக்ஷன் காட்சிகள் எனக்கு அப்படி இப்படின்லாம் இருக்கணும்னு எதிர்பார்த்து போனீங்கன்னாலும் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப பெருசாக ட்விஸ்ட்லாம் வச்சு அந்த கேரக்டர் உள்ள வருது, ஏதாவது கொண்டு வந்து சஸ்பென்ஸாக ஏதாவது கொண்டு வந்து காமிப்பாங்க, மற்ற மார்வல் கேரக்டர்ஸ்லாம் வரும்லாம் ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். அந்த மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனில் வச்சுட்டு போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்பைடர்மேன் படங்கள்லேருந்து மார்வல் படங்கள் கொஞ்சம் இதில் கனெக்ட் பண்ணி இனி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு செப்பரேட் ஒரு சூப்பர் ஹீரோ படம் மார்வல் எடுக்கிறத தாண்டி எல்லாமே இந்த மாதிரி ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட்லேருந்து மல்டி ஹீரோ வச்சு மல்டிபிள் கேரக்டர் எல்லா வெப் சீரிஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி எடுத்து பொறுக்கி அந்த மாதிரி தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து போகுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி மார்வலில் படங்கள்லாம் ரொம்ப சுமாராக போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி டூம்ஸ்டே மேலே இப்போ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கும் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டூம்ஸ்டேவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்பலாம். இன்கேஸ் ஆல்ரெடி படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றதையும் சொல்லுங்கள். நான் இன்கேஸ் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஆட் பண்ணுங்கள். தேங்க்யூ.